ஓம் நமோ பகவதே சாய்நாதாய. துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன், அதிதேவதை மகாகாளி மகாலட்சுமி. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அதிபதிங்கிறதுனால ரொம்ப நீட்டா இருப்பாங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. தனிப்பட்ட பாசம் தாயார் மேல வச்சிருப்பாங்க. தாயாருக்கு ஒரு தனி இடம் கொடுப்பாங்க. தாயே துணை அப்படின்னு எழுதக்கூடியவங்க. தாய் மேல தனி பாசம் இருக்கும். துலா ராசியும் சரி, துலா லக்னம். தகப்பனார் மேல தனிப்பட்டு வச்சிருப்பாங்க. தெய்வபக்தி ஜாஸ்தியா இருக்கிறவங்க, உழைப்பாளிகள், கடினமா உழைக்கிறவங்க, தூரதேச பிரயாணம், எந்த ஊர்ல வேணாலும் போய் வசிப்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பொதுவான குணங்கள் சொல்லும் போது இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நல்லா செலவு பண்ணக்கூடியவங்க. சம்பாத்தியம் எவ்வளவு சம்பாதிச்சா நல்லா செலவு பண்ணுவாங்க, மிச்சம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. நல்லா துணிமணி போடுவாங்க, நல்லா ஆடை ஆபரணங்கள் நல்லா போடுவாங்க. விரும்பின மாதிரியே திருமணம் செய்யக்கூடியவங்க. அவங்க காதல் திருமணம் அப்படின்னு போவாங்க. துலா ராசியும் சரி, துலா லக்னம் சரி, காதல் திருமணம் கொஞ்சம் பண்ணக்கூடியவங்க. பெண்கள் மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்கம்பக்கத்துல ஒரு பெண்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே ஓடி போய் வாங்கிட்டு கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கரெக்ட். வியாபாரிங்க, மிகப்பெரிய வியாபாரம். துலா அப்படிங்கிறதுனால நல்ல கடை வீதியில மிகப்பெரிய ஜவுளி கடை, மிகப்பெரிய நேம், இந்த 3 எழுத்துல பேர் வச்சுக்கிறது, நேம் வச்சுக்கிறது. எஸ்எஸ்கே, ஜிஎஸ்கே, இந்த மாதிரிலாம் நேம் வச்சுக்கிறது. 4 எழுத்துல பேர் வச்சுக்கிறது. எஸ்கேன்னு பேர் வச்சுக்கிறது, எஸ்பிஎல்பின்னு பேர் வச்சுக்கிறது. இந்த மாதிரி நல்ல அறிவாளிங்க, பட்டதாரிகளா இருப்பாங்க. நல்லா படிச்சு பட்டம் வாங்கி ரொம்ப சிறப்பான செயல்பாடு உள்ளவங்க. பிஹெச்டி விரும்பி பண்ணுவாங்க. பிஹெச்டி நல்லா விரும்பி பண்ணுவாங்க. என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, வக்கீல், இவங்கெல்லாம் துலா லக்ன போறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு தாத்தா மேல தனி பாசம் இருக்கும். அப்பாவோட அப்பா மேல தனி பாசம் இருக்கும். அம்மாவோட அம்மா மேலேயும் தனியா பாசம் வச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டி, இந்த தாத்தா அந்த பாட்டி எப்படி பாசம் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல மேக்சிமம் வளருவாங்க. அங்க பாத்தீங்கன்னாக்க பாட்டி வீட்டுல வளர்றது அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு உண்டான இயல்பு. பெற்றவங்க எங்க இருந்தாலும் பாட்டி வீட்டுல விட்டு வளர்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி வளருவாங்க. பாட்டி மேல ஜாஸ்தியான பாசம் இருக்கும். சிறு வயசுல கல்வி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வயசா நல்லா படிச்சு நல்ல தேர்ந்த அறிவோட நல்ல நாலேஜோட வந்துருவாங்க. தொழில் வியாபாரம் விரும்பி செய்வாங்க. சினிமா துறையில இருப்பாங்க. சினிமா துறை, அரசியல் துறை ரொம்ப சிறப்பா இருக்கும். பக்தி மார்க்கத்திலையும் அவங்களை மிஞ்சிக்கு ஆள் கிடையாது. பக்தி மார்க்கத்திலையும் மிஞ்சிக்கு ஆள் கிடையாது. முருகப்பெருமான விரும்பி வணங்குவாங்க. முருகப்பெருமான் மேல தனி பிரியம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருப்பாங்க. மனைவி மக்கள் மேல நல்ல பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி காதல் திருமணம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு 40-50 வயசுக்கு மேல மனைவி மேல சிறு சிறு கோபம் அவங்களால கொஞ்சம் சில பிரிவினைகள் ஏற்பட்டு விலகும். நல்ல வாழ்க்கை இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல தொழில் செய்வாங்க. நல்ல வாழ்க்கை இருக்கும். இவருக்கு முருகப்பெருமான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் சிறப்பை தரும்.